பணத்தை எடுத்தவர் ஹெச்ஆர்என்சியில் இஓ. அதனால எல்லாமே ஹெச்ஆர்என்சி இருக்காதனால அவங்க என்ன செய்றாங்க, வெளிச்சத்துக்கு வராம அதை மூடிட்டாங்க 6 வருஷமா. இதை அப்படி நீங்க போய் கேட்கலாம், நீங்க கண்டிப்பா அவங்கள கேட்கலாம். 6 வருஷமா மறைச்சிருக்கீங்களே, ஏன் சொல்லல சார்? என்ன சார் இது, டீ காஃபி வாங்கினதுக்கு வாங்கக்கூடாதா அப்படின்னா உங்களுக்கு உடனே ஆமா டீ காஃபி லஞ்சு, அதுக்கு எப்படி இது ஒரு பெரிய கேஸா அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. ஹெச்ஆர்என்சிங்கிற நிறுவனம் நல்லா தெரியும், நல்லா பாருங்க. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் மக்கள் வரி பணத்தில் வாழுது இல்லையா, அதே மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மக்கள் வரி பணத்தில் வாழுது. அதே மாதிரி ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் மட்டும் மக்கள் வரி பணத்தில் இல்லை. இது பரவலாக தவறான கருத்து இருக்கு. அது எந்த வரி பணத்துனா கோயில் மேல வரி போடுறாங்க. ஹெச்ஆர்என்சிக்காரங்க கோயில் மேல வரி போடுறாங்கன்னா எவ்வளவு வரி போடுறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா, சென்ற அரசாங்கம் 340 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க. சென்ற அரசாங்கம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த அரசாங்கத்துக்காரங்க 340 கோடி ரூபாய் போட்டிருக்காங்க இந்து கோயில்களுக்கு மட்டும்.